கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் கூடி வரும்படியாய், ஒருமித்து உம்மை தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஏக சிந்தையை கட்டளையிடும், ஒரு மனதை கட்டளையிடும் சுவாமி. தேவரீர், நாங்கள் முழு மனதோடு உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும், உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக சுவாமி. தேவரீர், இந்த நாளின் இந்த கூடுகையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல காரியங்களை நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். வந்த வண்ணமாய் நாங்கள் திரும்பி செல்லாதபடி ஆசீர்வாதங்களால் நிரப்பும், தடைகளை நீக்கி போடும். உடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தடைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துரு வல்லமைகள், மனமடிவுகளையும் சோர்வுகளையும் உண்டாக்குகிற எல்லா விதமான சாத்தானின் வல்லமைகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். உடைய நாமத்தை நிமித்தம் உடைய இரத்தத்தை நாங்கள் பிரயோகப்படுத்துகிறோம். வீடுகளின் நிலைக்கால்களிலே உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். தேவரீர், சங்கார தூதன் கடந்து செல்லும்படியாய், சாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நீர் கிருபை செய்வீராக. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தேவரீர் மகத்துவமானவர், பெரிய காரியங்களை செய்தார் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக அற்புதமான சாட்சிகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் எங்களை மாற்றும். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தை கனப்படுத்தும். சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பாலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பாலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பாலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பாலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பாலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பாலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பாலி செலுத்தியே, நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பாலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் தீர்க்க
திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர் நீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாம் கிருபையாலே நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர் நீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கி நீரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் முன்பகுதி. யாக்கோபு 1:17 ஆரம்பம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த விலை உயர்ந்த பரிசும், பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகணும். முதல்ல எங்க உண்டாகுது? பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதா, ஒளி நிறைந்த பிதா, அவருடைய கால்களில் இருந்து அக்னி கிரணங்கள் வீசுகிறதா. 1000 சூரியனை அணிந்தது போல இருக்கிற அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ நமக்கு நன்மை, நமக்கு இருக்கிற பூரணமான வரம் முதல்ல எங்க உண்டாகுது? பரத்தில உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஏதோ நமக்கு வருகிற நன்மை
சும்மா அப்படி சைட் டோரில் வரல. இது ஏற்கனவே பரத்திலே உண்டாகி அங்க பிதாவின் இடத்திலிருந்து அது இறங்கி வருகிறதாம். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே நம்முடைய கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்தினர், அவர்கள் விக்கிரகங்களுக்கு எதிரானவர். அவங்க கேட்டாங்க, இந்த கிறிஸ்மஸ்னா நிறைய கொண்டாடுறதுக்கு நீங்கள் நிறைய காரியத்தை வைக்கிறீங்க, ஸ்டார் வச்சுருக்கீங்க, சாண்டா கிளாஸ் வச்சுருக்கீங்க, மரம் வச்சுருக்கீங்க, மெழுகுத்திரி வச்சுருக்கீங்க, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்க. இதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? உங்கள் பைபிள் படி தான் நீங்கள் செய்கிறீங்களா? இந்த கேள்வி என்னுடைய உள்ளத்தை ஒரு அசைச்சிடுச்சு. இதெல்லாம் நம்ம செய்கிறோமே, உண்மையிலே இதெல்லாம் நியாயப்படி பைபிளில் இருக்கா? இதை எனக்கு மனசில் வந்தது. அப்போ சாண்டா கிளாஸ் வந்து சொன்ன சின்ன பிள்ளைங்களுக்காக அவங்க ஒரு சும்மா ஒரு பரிசுகளை கொடுப்பதற்கு சிறு பிள்ளைகளுக்காக அது உண்டு பண்ணியிருக்காங்க. ஸ்டார் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சரி, கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்கு வைக்கிங்க? இப்போ எனக்கு உண்மையிலே நான் தகிச்சு போயிட்டேன். சரி, ஆண்டவரே எதுக்கும் நமக்கு ஒரு இது எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மனதில் இருந்தது. நான் நினச்சேன், கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம தப்பாக வச்சுட்டோமோ, இவ்வளோ நாளும் நம்மளும் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது பாருங்க. அப்போது தான் ஆண்டவர் இந்த அருமையான வசனத்தை கொடுத்தார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவை பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாருங்க, இதுதான் இந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கான ஒரு வார்த்தை. கிறிஸ்மஸ் மரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம போய் இந்த மாமரத்தையோ அல்லது தென்னை மரத்தையோ வெட்டி கொண்டாந்து வைக்கவே மாட்டோம். அதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? அது ஊசியாக அப்படி நீளமாக இருக்கும். ஃபிரிட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபிரிட்ரியில் இருக்கும். எல்லாமே அதில் வந்து எப்படி இருக்கும்? அந்த கூம்பு வடிவத்தில் ஆனதாக இருக்கும். இது எதை குறிக்கிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கே உண்டாகுது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதுதான் இந்த மரத்தினுடைய அடையாளம். இந்த மரம் வேற எங்க இருக்கு பாருங்க, பரத்திலிருந்து உண்டாகி. அப்போ பரலோகத்திலையும் இதை குறித்தின ஒரு காரியம் இருக்கிறது பாருங்க. ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு மரத்தை உண்டு பண்ணினார், ஒரு விருட்சத்தை உண்டு பண்ணினார். எங்க இருக்கு? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. இங்க பாருங்க, எங்க பாருங்க, தேவனாகிய கர்த்தர், அதுதான் பிதாவாகிய தேவன், ஜோதிகளின் பிதா. ஜோதிகளின் பிதா என்ன செய்தார்? எல்லா மரங்களையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே அங்கே ஒரு விருட்சத்தை உண்டு பண்ணினார். ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் உண்டு பண்ணினாராம். ஹல்லேலூயா. இந்த மரம் வைப்புக்கிற இந்த ஒரு கலாச்சாரம் ஜெர்மன் தேசத்தில் அது உருவானதான். ஜெர்மன் தேசத்தில் இருந்து அந்த கலாச்சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் எங்கெல்லாம் குடியேறுகிறார்களோ, அந்த ஜெர்மன் மக்கள் எங்கெல்லாம் குடியேறுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த கலாச்சாரம் வந்தது. அப்படியே அது யூஎஸ்க்கு போச்சு, அப்புறம் அப்படியே நார்வேக்கு போச்சு, அப்படியே என்ன ஆஸ்திரியா எல்லாம் போய் கடைசியில் இந்தியா வரைக்கும் இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் மரம் ஏன்னு தெரியாமலே நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. இந்த கிறிஸ்மஸ் என்றாலே ஆண்டவர் வந்து விட்டார், திரும்பவும் வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாக நாம் அதை அனுசரித்து வருகிறோம். அப்போ ஆதியிலே அந்த மரத்தை உண்டு பண்ணினவர் முடிவில் என்ன செய்ய போகிறார் பாருங்க. இதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, நீ ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. ஆனாலும் நீ நிக்கோலாய் மதஸ்தரினுடைய அந்த ஒரு பழக்க வழக்கத்தை நீ வெறுத்து விட்டபடியினாலே நான் பரதீசில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன். எடுத்தவங்க வாசிக்கலாமா?
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஜீவ விருட்சத்தின் கனி. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் ஆண்டவருடைய அந்த கொடுத்த அந்த மகிமையை இழந்து போனபடியினாலே அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் செய்து விட்டார். ஆனால் பாருங்கள், திரும்ப நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகும்போது கர்த்தர் அங்கே அந்த ஜீவ விருட்சத்தை நாட்டி இருக்கிறார். அங்கே அதை நமக்கு புசிக்க கொடுப்பார். ஹல்லேலூயா. அங்கே அதை நமக்கு புசிக்க கொடுப்பார். வேதத்தில் பாருங்க, எல்லாம் அருமையாய் அழகாக நூல் கோர்த்தது போல, ஒரு மணி பாசி மணி கோர்த்தது போல ஒன்று போல கோர்த்திருக்கும். ஆதியாகமத்திலே ஜீவ விருட்சம், வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஜீவ விருட்சம், ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவருடைய இருக்கிற இடத்திலே நமக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் புசிக்க கொடுப்பார். இதற்கு அடையாளமாகத்தான் நாம் எதை வைக்கிறோம்? கிறிஸ்மஸ் மரத்தை வைக்கிறோம். பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் மரத்தை முதலாவது ஆல்பர்ட் என்கிற கிங், அவர் குவீன் விக்டோரியா அவர்களுடைய கணவன். அவர்கள் ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தபடியினாலே அங்கே இருக்கிற பழக்கத்தை அப்படியே அவர்கள் பரவ செய்தார்கள். கிறிஸ்மஸ் என்றாலே அந்த மரம் என்று சொல்லும் பொழுது இனி நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது என்ன? ஜீவ விருட்சம். ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் பலனை நாம் புசிக்க போகிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் நமக்கு கொடுக்க போகிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதா. அந்த மரத்தில் நம்ம என்ன செய்வோம் பாருங்க, அழகான அலங்கார விளக்குகளை நாம் வைப்போம். நல்லா அதில் ஏதாவது சின்ன பல்பெல்லாம் வச்சு அதை அலங்கரிப்போம். அதுதான் பாருங்க, இந்த மரம் எப்படியாக இருக்கிறதா? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அந்த ஒளியை அது பெற்றுக்கொள்ளுகிறது. ஒளியாகிய தேவன், ஹல்லேலூயா, தேவன் ஒளியாயிருக்கிறார் என்பதை உணர்த்தும்படியாகவே நாம் அந்த கிறிஸ்மஸ் மரத்தை உருவாக்கி அதில் நம்ம என்ன செய்கிறோம்? அருமையான நல்ல அழகான விளக்குகளினாலே நாம் அதை அலங்காரம் செய்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்றைக்கும் ஒளியானவர், அவரிடத்தில் எள்ளளவும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த மனிதனுடைய தன்மையை பாருங்க, அவன் மாறுகின்ற இயல்பு உடையவன். மாறுகின்ற இயல்பு உடையவன் மனிதன், மாறுகிறவன், மாறும் தன்மை உள்ளவன். அவனுடைய அணுக்கள், அவனுடைய இரத்த செல்களெல்லாம் பாருங்கள், 3 மாதத்திற்கு ஒரு முறை அது புதுப்பிக்கப்படுமா. பழையன கழிதலும் புதியன புகுதலுமாய் இருக்கும். அது எப்படி இருக்குமா? புதுப்பிக்கப்படும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். உனக்கு ஒரு நன்மையான ஈவு வருதா? எங்கிருந்து தான் அது வருது? பிதாவிடத்திலிருந்து தான் வருது. நீ நினைக்கலாம் இது மனிதனிடமிருந்து வருகிறது என்று சொல்லி. நம்முடைய ஜப வேளையிலே ஆண்டவர் அழகாய் அதை உணர்த்து கொடுத்தார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிடேன், நான் உங்களை திக்கற்ற மனுஷனை நீ நம்பிக்கொண்டு இருக்கிறாய். இல்லவே இல்லை. ஆண்டவர் அழகாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்பினார் நம்முடைய பாடல் வேளையில். பாருங்க, உங்களை திக்கற்றவர்களாக நான் விட்டுவிடேன். அவர் சொன்னார், மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். நீங்கள் நினைக்கலாம் இந்த மனுஷன் உதவி செய்வான். இல்லவே இல்லை. ஆண்டவர் எங்கேயா இருந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. எந்த நன்மையான ஈவு எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து தான் வருகிறது. நம்ம அப்போ பார்க்க வேண்டிய இடம் எங்கே? பரலோகத்தை தான் பார்க்கணும். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் நம்புவதற்கு எம்மாத்திரம். ஏனென்றால் அவனுடைய சரீரமே இப்படி மாறுகிற இயல்புடையது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்முடைய கைகள் கால்கள் சின்னதாக இருந்தது. நம்ம வளர வளர உடல் கூட என்னவா மாறிடுச்சு? சரீரம் கூட மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படின்னா அவனுடைய ஆத்மாவில் எத்தனை மாற்றம் இருக்கும், அவனுடைய எண்ணங்களில் எத்தனை மாற்றம் இருக்கும். நம்மோடு பழகிறவர்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டு விடுவார்கள், நம்மை புறக்கணிப்பார்கள். சில நேரத்தில் முதல்ல ஆரம்பத்தில் புறக்கணிக்கிறவர்கள் கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் நம்மை நேசிக்கிறவர்களாக இருப்பாங்க.
நம்மளே நினைப்போம் சொல்ல இது என்ன லூஸா, முதல்ல நம்ம மேலே இவ்வளவு விரோதமாக இருந்தவங்க இன்னைக்கு நமக்கு கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மை அதிகமாய் ஆதரிக்கிறவர்களாக இருக்காங்க. அல்லது அதிகமாய் ஆதரித்தவர்கள் இன்னும் நம்மை ஆதரித்து கடைசி வரைக்கும் நம்மை விட்டு விடாமல் இருப்பார்கள் என்று நினைக்கிற பொழுது பாதியிலே விட்டு விட்டு போகிறவர்களாக இருப்பார்கள். அதை தான் வேதம் சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரம், பூரணமான வரம் ஆண்டவர் கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் எள்ளளவும் அதில் என்ன இருக்காதுன்னா ஒரு குறை என்பதே இருக்காது. அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 3:27. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்றை கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து ஒருத்தனுக்கு கொடுக்கப்படாவிட்டால், ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே மாட்டான். இப்போ நம்ம பெற்றுக்கொள்ளுகிற எல்லா காரியமும் எங்கேருந்து தான் வருது? பரலோகத்திலேருந்து. நமக்கு ஒரு நன்மையான காரியம், திருமணமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், எங்கேருந்து தான் அது உண்டாகணும்? பரத்திலிருந்து உண்டாகணும். அப்படி இல்லாமல் யாரும் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கதை நான் படிச்சிருக்கேன். அந்த கதையை நான் உங்களுக்கு முன்னால் அதை நினைவுபடுத்தேன். எப்படி மனிதன் மாறுகிற இயல்புடையவன் எல்லாருக்கும் தெரியுமா? மன்னன் அலெக்சாண்டர். அலெக்சாண்டருக்கு ஒரு ஆசிரியர் உண்டு. அவர் பேர் அரிஸ்டாட்டில். அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டில் மேலே அதிகமான அன்பு வைத்திருந்தார். அவருடைய எல்லா உயர்வுக்கும் தன்னுடைய ஆசிரியருடைய தத்துவம், தன்னுடைய ஆசிரியருடைய முயற்சி, அந்த கல்வி அறிவே தன்னை இவ்வளவு பெருசாக கொண்டு வந்ததுன்னு நினைப்பார். இப்போ ஒரு நாள் அலெக்சாண்டர் இந்த உலகத்தை எல்லாம் வென்று அவர் வெற்றியோடு திரும்பி வருகிறார். அவர் நினைச்சார், போய் நம்ம ஆசிரியர்கிட்ட சொல்லி பிளெஸ்ஸிங் வாங்கணும், ஆசிரியர் ரொம்ப பாராட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஆசிரியரை பார்க்க போகிறாரு. அவர் நீச்சல் குளத்தில் அங்கே குளித்து கொண்டு இருக்கிறார், நீச்சல் அடித்து கொண்டு பழகி கொண்டு இருக்கிறார். அலெக்சாண்டர் ஓடி போய் அவர்கிட்ட சொன்னாராம், சார், நான் எல்லாவற்றையும் ஜெயித்து வந்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் என்னிடத்தில் கேட்கலாம். நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். நம்ம உடனே இந்த அரிஸ்டாட்டில் எப்பவுமே என்ன சொல்லுவார், அப்படியா அலெக்சாண்டர், நீ வெற்றி பெற்று வந்தாயான்னு, இந்த புகழெல்லாம் உனக்குத்தான் சொல்லி ரொம்ப பாராட்டுவார் நினச்சா. இவங்க சொன்னால், உங்களுக்கு என்ன வேணாலும் நானே தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், இங்கிருந்து முதல்ல நீ என்னுடைய ஒளியிலிருந்து நீ வெளியே புறப்பட்டு போன்னு சொன்னாராம். அவரை துரத்தி விடுற மாதிரி சொன்னாராம். பாருங்க, இதுதான் மனுஷனுடைய இயல்பு. இதுதான் மனுஷனுடைய, அவன் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு பண்புள்ளவனாக இருந்தாலும் ஒருவன் நம்மை விட கொஞ்சம் மேலே போயிட்டான்னா அதை அவனால் என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது. கீழ் நிலைமையில் உள்ளவர்கள் நான் உனக்கு என்ன தருவேன், என்ன வேணாலும் தாரேன்னா அது அவர்களுக்கு மிகுந்த கோபத்தை அது உண்டாக்கும். பாருங்க, இதுதான் மனுஷனுடைய தன்மை. ஆனால் தேவன் அவர் ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் ஜோதியாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மாறாத ஒரு தெய்வமாய் இருக்கிறார். மாறுகிற மனிதன் ஆனால் மாறாத இறைவனாய் இருக்கிறார். யோவான் 13:1 சொல்லுகிறது, உலகத்தில் அவர் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர் என்ன செய்தாரா, அன்பு வைத்தார். அவருடைய அன்பு மாறவே மாறாது. மனுஷன் மாறுவான், ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், மாறவே மாட்டார் என்பதற்கு இதுதான் ஒரு சான்று. பாருங்க, அவர் மாறவே மாட்டார். நமக்கு ஒன்று நன்மையை கொடுக்கணும்னு நினச்சிட்டான்னா ஒரு நாள் அதை மாற்றி எழுதவே மாட்டார், மாற்றவே மாட்டார். நன்மையான ஒரு ஈவை கொடுக்க அவர் நினைச்சிட்டார்னா அதை கட்டாயம் நமக்கு கொடுப்பார். அதை பூரணப்படுத்தி கொடுக்கிற தேவன். அது முதலாவது பரலோகத்திலே திட்டம் பண்ணப்பட்டதாக இருக்கும். பிரியமானவர்களே, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24, 25 எடுத்து வாசிக்கலாமா? இன்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவர் சொன்னதுதான். அவருடைய வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகள். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் ஒரு நாளும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அப்போ நமக்கு ஒரு நன்மை எழுதி வச்சிட்டார்னா
சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு ஒரு நன்மை எழுதி வச்சுட்டாருன்னா அதை மாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நமக்கு ஒரு நன்மை எழுதி வச்சுட்டாருன்னா அதை என்ன செய்ய மாட்டார்? மாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா. மாற்றவே மாட்டார். எந்த ஈவும் எந்த விதமான பரிசும் எந்த கிஃப்டும் அவர்கிட்ட இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல ஒளி, அவர் ஒளியாயிருக்கிறார். அதை நினைவு கூறுவதற்காகவே கிறிஸ்மஸ் மரத்தை நாம் வச்சிருக்கிறோம். இனி இந்த மரத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் இந்த வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நாம் இதை கொண்டாடும்போது, இந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எல்லாவற்றுக்கும் வசனம் இருக்கான்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுக்கு ஒரு வசனம் இருக்குது. வசனம் நான் இதை கேட்டதான், ஐயோ இந்த மரத்தை குறித்து என்ன ஒன்றுமே நமக்கு தெரியலையே சொல்லி நான் இதை குறித்து யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த வசனம் வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இப்போ இனிமேல் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பிதா ஒளியாய் இருக்கிறார். முதல்ல அவர் எதை உண்டாக்கினார்னு பார்த்தோம். ஆதியாகமம் 1:9 அவர் எல்லா விருட்சங்களை எல்லாம் அவர் உண்டாக்கி அதிலே ஜீவ விருட்சத்தை வைத்தார். முடிவிலே கூட அவர் பரத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த உணர்ந்தவங்களாக இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவோம். பரலோகத்தில் கூட இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு நமக்கு அவர் ஏற்கனவே பரத்திலிருந்து கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்முடைய நினைவுகள் நம்முடைய எல்லாவற்றிலையும் நன்மையை கொடுப்பார். நமக்கு வரவேண்டிய எல்லாவற்றையும் பரத்திலிருந்து நமக்கு கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் விதமான வார்த்தைகளினாலே நம்மை சொல்லி அனுப்புகிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவாதி தேவனே, பிதாவாகிய தேவனே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. எங்களுக்கான நன்மை, நல்ல வரங்கள் எல்லாவற்றையும் நீர் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எங்கள் மேல் நீர் பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் கூட நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாக கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யும்படியாக நாங்கள் அப்பா கேட்கிறோம் தகப்பனே. கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்ள முடியுமே ராஜா. ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் மரத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் இனி எங்களுக்கு ஜீவ விருட்சத்தை நீர் நினைவுபடுத்தவும். ஆண்டவர் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எள்ளளவும் இருள் இல்லை என்பதை நினைவு கூறவும் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. ஜோதிகளின் பிதாவை எப்பொழுதும் நினைத்து கொள்ள கிருபை தாங்க. அங்கிருந்தே இயேசு என்பவரை நீர் அனுப்பினீரப்பா. உம்முடைய ஒரே பேரான குமாரனே இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்து ஆண்டவரே இவ்வளவாய் நீர் தந்தருளினீரே என்று நாங்கள் வாசிக்கிறபடி தகப்பனே நீர் செய்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. பரத்திலிருந்து இயேசுவை குறித்த திட்டங்கள் எழுதப்பட்டது. இயேசு எங்களுக்கு மீட்பாய், எங்களுக்கு ரட்சிப்பாய் மாறினார். இயேசு எங்களுக்கு ரட்சிப்பாய் மாறினார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை திரும்பவும் புசிக்கும்படியாக எங்களுக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டவராய் வார்த்தை மனுவானார் அப்பா. வார்த்தை மனுவானார், இந்த உலகத்திலே பிறந்து ஆண்டவரே எங்களுக்காக ஜீவ பலியாய் மாறினாரே. அந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம் அப்பா. எல்லா நன்மையையும் எங்கள் வாழ்க்கையிலே இம்மையிலும் மறுமையிலும் கொடுத்து எங்களை வாழச் செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆ